நம்முடைய தொழுகை எடுத்துக்கொண்டால் அது சடங்காக மாறிவிட்டது. தொழுகை என்பது ஒரு சம்பிரதாயம், ஒரு சடங்கு. தொழுகையினுடைய ரூஹ், ஆன்மா என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளாமல் தான் இங்கே நிற்கின்றோம். படைத்த இரட்சகனான சர்வ வல்லமை மிக்க இறைவனின் முன்னால் நிற்கின்றோம் என்ற அந்த உணர்வு உங்களுக்கு இருக்குமானால், வஜிலத் குலூபுஹும், நீங்கள் தக்பீர் என்று இறைவன் முன்னால் அல்லாஹு அக்பர் என்று நீங்கள் தக்பீர் கட்டி விட்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் உள்ளம் நடுங்க தொடங்கிவிட வேண்டும். அந்த மகா இரட்சகனான இறைவனின் முன்னால் நீங்கள் நிற்கின்றீர்கள், அவனை சிரம்பணிகின்றீர்கள். உலகத்தில் எந்த சக்திக்கு முன்னாலும், எவனுக்கு முன்னாலும், யாருக்கு முன்னாலும் வளைந்து கொடுக்காத நீங்கள் அங்கே நீங்கள் குனிகின்றீர்கள். எவன் காலிலும் விழக்கூடாது என்பதை அறமாக கொண்ட மனித நெறியிலே நீங்கள் சாஷ்டாங்கமாக இறைவன் முன்னால் உங்களை சரணடைய வேண்டும் என்பதற்காக சுஜூது செய்யுங்கள். இறைவன் முன்னால் நீங்கள் வீழுங்கள், வீழ்ந்து எழுங்கள் என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது. தொழுகை குனிதல் நிமிர்தரா? இல்லை. இந்த தொழுகையினுடைய அந்த தாற்பயத்தை நீங்கள் விளங்கிக் கொண்டால், மானக்கேடான செயல்களில் இருந்து உங்களை தொழுகை தடுக்கிறது என்று சொன்னால், மானக்கேடான விஷயங்களில் இருந்து ஒரு சமுதாயத்தை காக்கிறது என்று சொன்னால், மானக்கேடான செயல்களிலும் தீமையில் இருந்தும் ஒரு மனித சமுதாயத்தை, இறைவனை அல்லாஹ்வை கடவுளாக ஏற்றுக்கொண்ட மனித குலத்திற்கு ஒரு நெறிப்படுத்தக்கூடிய பயிற்சி இறைவன் வழங்குகின்ற ஒரு பயிற்சி எங்கேயுமே இல்லை. இறைவனுடைய அளவில்லா கருணை.